வெல்கம் டு சிஸ்டி ஃபுட் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நம்ம அம்மனி சேனல் பார்க்கலைன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ இந்த காலகட்டத்தில் வண்டியில் போகிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, காராக இருந்தாலும் டூ வீலராக இருந்தாலும். ஸோ அவங்களுக்கான ஒரு குட்டி விழிப்புணர்வு பதிவு நம்ம ஃப்ரெண்டு மயில் இதை பற்றி பேசுகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாரும் நான் சொல்ல போகிறத கவனமாக கேட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இப்போல்லாம். ஏன்னா இந்த மாட்டு வண்டி காலம் இருக்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அப்போல்லாம் ஒரு விஷயம் நம்ம போய் சேர்ற இடமா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஆனால் இப்போ டெக்னாலஜின்னு வந்துருச்சு. டெக்னாலஜி வந்த காலத்துல இருந்து நமக்கு இதனால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த நல்லதை மட்டும் அதிகமாக செய்யணும்னு தான் நான் சொல்கிறேன். வண்டி இப்போ இந்த இளந்தாரி பசங்கள்லாம் வண்டி ஓட்டுறாங்க பாருங்க, காதில் இருக்கிற ஜவ்வு பிஞ்சு போகிற அளவுக்கு இந்த டயரோட சவுண்டு, வண்டியோட சவுண்டு தலைவலியே எடுத்துக்கும். அவ்வளோ வேகம் தேவையா? அவ்வளோ வேகம் வண்டியை ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வண்டி ஓட்டுறது பிரச்சனை இல்லை, அதனால் நீங்கள் வேகமாக ஓட்டும்போது ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னா இப்போ நிறைய விபத்துக்கள் நடக்குது. உங்கள் ஃபேமிலி தானே கஷ்டப்படுவாங்க. இப்போ பசங்களாக இருந்தால் உங்கள் அப்பா அம்மா பாவம். அதே மாதிரி உங்களோட அந்த ஹஸ்பண்ட் வண்டி வேகமாக ஓட்டுறீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஒய்ஃபை நம்பி இருக்காங்க. அவங்கள நீங்கள் கொஞ்சமாச்சும் நினச்சி பார்க்கணும். அதனால் நீங்கள் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைப்பிடிங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஃபேமிலி நினைப்பு வரணும்னா நான் சொல்கிற ஒரு குட்டி டிப் என்னென்னா, நீங்கள் வண்டி ஓட்டும் போது பசங்க ஓட்டுறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இப்போ இது ஒய்ஃப் ஓட்டுறீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோடு இருக்கிற ஃபோட்டோ. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஓட்டாருன்னா ஒய்ஃபு, குழந்தை, அந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி சின்னதாக வச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்கணும். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நினப்பு வரணும், ஐயோ நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, நம்ம வேகமாக போய் ஏதோ ஒரு பிரச்சனையாச்சுன்னா நம்ம ஃபேமிலி தான் பாதிப்பாவாங்கன்ற ஒரு நினப்பு உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் இந்த சின்ன ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வண்டி ஓட்டும் போது தான் பல சிந்தனைகள் வரும் அப்படி இப்படின்ட்டு. நம்ம வண்டி ஓட்டும் போது கவனத்தை வண்டியில் மட்டும் வச்சு ஓட்டணும். அப்படி இருந்தாலே போதும். அதே மாதிரி வேகத்தையும் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோன், முதல்ல ஹெல்மெட் போடாமல் போடுறது. ஹெல்மெட் போடல அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா கூட கால் கையில் தான் ஆகும். ஆனால் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனால் மண்டை ஃபுல்லாக நமக்கு பிரச்சனையாகி அது வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனையாகிடும். அதனால் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஓடுறாங்க. செல்ஃபோன் பேசும்போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். நமக்கு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ், கோபம் வரும், சந்தோஷம் இருக்கும். அதை நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு தெரியாது, எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வண்டி ஓட்டும் போது செல்ஃபோன் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். சில பேர் இப்போ புதுசாக ஹெல்மெட்குள்ளே ஃபோனை வச்சு பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதனால் வண்டி ஓட்டும் போது பொறுமையை கடைபிடிங்க. இதுதான் சொல்ல வந்தேன். பாய்.